கவலை பாராட்டுள்ள உறுப்பினர் வியாழக்கிழமை ஐயா அவர்களே, சிறுநேசன் ஐயா அவர்களே, யோகேஸ்வரன் ஐயா அவர்களே, கௌரவ மாகாண திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டார் என்பதைத்தான் நாங்கள் இன்று நினைவு கூறுகின்றோம். அவர் வாழ்ந்த வாழ்வு, அவர் பிடித்திருந்த கொள்கை, தமிழ் பற்று, இவைதான் அவருக்கு இந்த முடிவை கொடுத்தன. அவர் தமிழ் மக்களுக்காக, தமிழ் மக்கள் படுகின்ற அவலங்களை, தமிழ் மக்களுக்கு நிகழ்கின்ற இனப்படுகொலைகளை சர்வதேச ரீதியாக முன்னெடுத்து சென்று எங்களது குரலாக அவர் அங்கு செயலாற்றி இருக்கின்றார். அதை நினைத்துத்தான், அவரது கொள்கை பற்றி வைத்துத்தான் அவரை திட்டமிட்டு கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு கொலை செய்திருக்கின்றார்கள். அவர் இறந்தும் எங்கள் மத்தியிலே வாழ்கின்றார். கிறிஸ்தவத்திலே ஒரு பழமொழி உண்டு, blood of the martyrs is the seed of Christianity. அதாவது வேத சாட்சிகளின் இரத்தம் சிந்துவர்களின் இரத்தம் கிறிஸ்தவம் வளர வழிவகுத்தது என்று. அதே போன்றுதான் இவருடைய இறப்பு இன்னும் பல அபிமானிகளை, தமிழ் பற்று கொண்டவர்களை உருவாக்க வழிவகுத்திருக்கின்றது, வழிவகுக்கும் என்று நாங்கள் உறுதியாக சொல்லலாம். அவர் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது தனக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக அல்லது தன்னுடைய உறவுகளுக்காக அவர் வாழ்ந்திருந்தால் இந்த நிலை அவருக்கு வந்திருக்காது. மாறாக அவர் தமிழ் மக்களுக்காக, தமிழ் மக்கள் படுகின்ற வேதனையை கண்டு அனுபவித்து அதை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லி ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்ற நிலையால் அவர் வெளிநாடுகளுக்கு சென்று மக்களுடைய, தமிழ் மக்களுடைய படுகொலைகளை எடுத்துச் சொன்னார். அதற்காகத்தான் அவரை திட்டமிட்டு கொண்டார் என்று நான் உறுதியாக சொல்ல முடியும். ஆகவேதான் அவரது இறப்பு ஒரு பேரிழப்பாக இருந்தாலும் அவரது இறப்பு மூலம் எங்களுக்கு ஒரு முன்மாதிரி, ஒரு மாடல் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அவரை போன்று பற்று கொண்டு நாங்களும் வாழ்ந்தால், எங்களுடைய உயிரை கூட கொடுக்க முன்வந்தால் நிச்சயமாக நாங்கள் எங்கள் தமிழ் மக்களுக்காக நாங்கள் பாடுபடுகின்றோம், எங்கள் மக்களுக்காக நாங்கள் இதையும் நடக்க தயாராக இருக்கின்றோம் என்று உறுதி கூறலாம். பாருங்கள், அவர் ஒரு கிறிஸ்தவராக, கத்தோலிக்கராக இருந்து அந்த கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தாரோ, மனிதனை மீட்க, மனிதனை விடுதலை செய்ய, மனிதன் படுகின்ற அநியாயங்களிலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்க அவர் இன்னும் உலகிலே மனூர் எடுத்து வந்த அந்த அவருடைய பிறப்பு விழாவிலே, திருப்பலியிலே, வழிபாட்டிலே பங்கு கொண்டு அந்த ஆண்டவரை உள்ளத்திலே பெற்று திரும்புகின்ற பொழுதுதான் அவர் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். எல்லாம் வடிவாக திட்டமிட்டு இருக்கின்றார். அவர் நிச்சயமாக அந்த திருப்பலிக்கு வருவார், இந்த இடத்திலே அமர்வார், அவரும் பாரியார் இந்த இடத்திலே உட்கார்வார்கள், இந்த டைமுக்கு வருவார் என்றெல்லாம் அறிந்து இந்த திட்டம் போட்டு கொலை செய்திருக்கின்றார்கள். இது உலகம் அறியும். இந்த உண்மையை நாங்கள் என்று சொல்லி சாட்சி வருகின்றோம். அதே போல அன்னாரின் ஆசை நிறைவேற வேண்டும், அவரது கனவு நிறைவேற வேண்டும். அந்த நிறைவேற்றத்திலே நாங்களும் ஒத்துழைப்போம், எங்களுடைய பங்களிப்பும் உண்டு. அவரை போல நாங்களும் வாழ, தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்க நாங்களும் உறுதி போடுவோம் என்று கூறிக்கொண்டு எனது ஆசிரியை முடிக்கின்றேன். எப்பொழுதும் எந்த நேரத்திலும் தமிழர் மனங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தந்தை செல்வாவினுடைய அருந்தவ புதல்வர்களிலே மட்டக்களப்பு பெற்றெடுத்த யோசப் ராஜாசிங்கம் என்கின்ற அந்த அதிமுத்தவர், மாமனிதர் என்று போற்றப்படுபவர், அவருடைய வாழ்க்கை ஆரம்ப எதுவோ அதனை தன்னம்பிக்கையோடு தன்னிறைவாக செய்கின்ற ஆற்றல் படைத்த ஒரு அதிவீரர் பரராஜசிங்கம் ஐயா. இந்த மண் மீது மாமனிதர் என்று போற்றுகின்ற அவர்களை சிவப்பிரகாசர் என்கின்ற சுவாமிகள் சொல்லுகின்ற அந்த ஒரு பாடலிலே, தங்குரை கீழுள்ளார் தளர்ந்து பிறர் வாழாமே, வெங்குன்ற தீர்க்கின்ற விழினியோர் திங்கள், கரை இருளை நீக்க கருதாத உலகின் நிறை இருளை நீக்குவேன் நின்று என்று சிவப்பிரகாச சுவாமிகள் சொல்லுகின்ற அந்த பாடலின்படி தன்னிடத்திலே எத்தனை நிலைகள், தளர்வு நிலைகள் இருந்தாலும் அந்த தளர்வு நிலைகளிலும் கூட அசையாத ஒரு நெஞ்சனாக இந்த நாட்டிலே
வாழ்ந்தவர் எங்களுடைய யோசப் பரராஜசிங்கம் ஐயா அவர்கள். அவர்களை நான் அண்ணா என்றுதான் அழைப்பது வழக்கம். யோசப் பரராஜசிங்கம் அண்ணாவினுடைய நெஞ்சத்திலே இருந்த அந்த தமிழ் உணர்வு எப்பொழுதும் எல்லோருக்கும் ஒரு படிப்பினையாக அமையப்பட்டது, அமைய வேண்டும். ஏன் இதை இங்கு குறிப்பிடுகிறேன் என்றால், எந்த காலகட்டத்திலும் அவர் தன்னுடைய கொள்கையில் இருந்து சற்றேனும் விலகாத ஒரு மனிதனாக தந்தை செல்வார் எதை சொல்கிறாரோ அந்த கோட்டிலே இருந்து அந்த கோட்டுக்கு அப்பால் தன்னை செலுத்த விடாமல் அந்த மனத்தினை செலுத்திக் கொண்டு வாழ்ந்தவரைத்தான் எனது வணக்கத்துக்குரிய ஆண்டகை அவர்கள் சொன்னது போல, இது யாருக்கும் கிடைக்காத ஒரு பேறு என்றுதான் நான் எண்ணுவேன். நடந்த நிகழ்வு எங்களால் சுவீகரிக்கப்பட முடியாததுதான். ஆனாலும் அந்த மாமனிதர் செய்த அந்த பணிக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே, அந்த ஆண்டவருடைய பிறந்த நாளிலே அந்த ஆத்மா கரிஷாம் பவித்ரேகா பவித்ர சக்தி, அந்த சக்தியானவள் பக்கத்திலே இருக்கின்ற பொழுது அந்த ஆத்ம யோகம் நடைபெறுகிறது என்றால் அதுதான் உயர்ந்த நிலை. அந்த உயர்ந்த நிலையை பெற்ற ஒரு மாமனிதரை நாங்கள் இன்று அவருடைய ஆத்மாவுக்காக வழிபாட்டை செய்கிறோம். இதனை எல்லோருமே மட்டக்களப்பிலே இருக்கின்ற மாத்திரம் அல்ல, அனைத்து பேருமே எண்ணப்பட வேண்டியது என்னவென்றால், இந்த பிரச்சனைகள் ஒரு தலைவனாக அல்ல, ஒரு கட்சியின் தலைவனாக அல்ல, அல்லது ஒரு அமைப்பின் தலைவனாக அல்ல, ஒரு நிலைகாட்டின் தலைவனாக அல்ல, ஒரு தனி மனிதனாக இருந்த அன்றைய காலகட்டத்திலே ஆண்டவை சொன்னது போல எங்களுடைய விடயங்களை, தமிழர்களுடைய விடயங்களை சர்வதேசமும் அறிவதற்கு செய்த முதல் பேரு மகன் எங்களுடைய பரராஜசிங்கம் ஐயா அவர்கள் தான். ஆகையினால் அவருடைய ஆத்மாவை இறை பதத்திலே இருந்து கொண்டு தமிழினத்திற்கு ஒரு விடிவு காலம் கிட்டுவதற்கு அந்த ஆத்மா நிறைந்த ஆசையை நல்க வேண்டும் என நான் இப்பொழுது அந்த யோசப் ஐயாவுடைய ஆத்மாவை அன்று திரட்சி கொண்டு எழுந்த வேளை ஐயகோ பிறந்த நாடில் பரராஜசிங்கமே. பிரதி தவிசாளர் கௌரவ பிரசன்னன் அவர்களே, கிழக்கு உறுப்பினர் மதிப்புக்குரிய பொன் செல்வராசா, மதிப்புக்குரிய மாகாண சபை உறுப்பினர் உறுப்பினர் பிரின்ஸ் காசிநாதன் ஐயா அவர்களே, எங்களுடைய கட்சியினுடைய தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய இனம் மிகவும் மோசமாக கலை கலாச்சார விளிம்பியங்களுக்குள் நெருக்கப்படுகின்ற ஒரு சூழல் இடம்பெறுவது ஒரு யதார்த்தம். அந்த ஒரு இடைவெளியில் அதற்காக குரல் கொடுக்கின்ற, அதற்காக பேசி நின்ற எங்களுடைய அமரர் ஜோசப் பராசிங்கம் ஐயா அவர்கள் இல்லாத அந்த இடைவெளி எங்களுக்கு ஒரு மிகவும் பெரிய இடைவெளியாக இருக்கின்றது. ஆகவே தன் வாழ்வு துறந்து காலத்தை வந்த தலைவர்களுள் எங்களுடைய மாமனிதர் ஜோசப் பராசிங்கம் ஐயா அவர்கள் இருக்கின்றார். மிகவும் துணிச்சல், சிங்கள மொழி சட்டத்துக்கு எதிராக மிகவும் துணிந்து நின்று குரல் கொடுத்த ஒரு பெருமகன் எங்கள் மத்தியில் என்று இல்லை என்பது வேதனையாக இருக்கின்றது. இவ்வாறு செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் இவர் தமிழ் தேசிய அரசியலில் பாரிய சவால்களை சந்தித்திருந்தார்.
வெளிக்கொண்டு வந்த அந்த பெருமகன் என்று எங்கள் மத்தியில் இல்லை என்பது எங்களுக்கு வேதனையாக இருக்கின்றது. அதே போன்று அம்பாறையிலும் கூட தான் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் எங்கு அநீதி இடம்பெறுகின்றதோ அங்கெல்லாம் தன்னுடைய குரலை உயர்த்தி மிகவும் துணிகரமாக தன்னுடைய வயதுக்கு மீறிய ஒரு இளைஞன் போன்று மிகவும் துல்லியமாக அந்த அநீதிகளை தட்டி கேட்கின்ற ஒருவர் அம்பாறை மத்திய முகாமில் கோணேஸ்வரி என்கின்ற இளம் பெண்ணை மிகவும் கொடூரமாக பெண் உறுப்பிற்குள் அந்த குண்டை வைத்து சேலத்து மிகவும் சிதைத்த நிலையில் அந்த வழக்கு இறுதி வரைக்கும் அன்னார் உயிரிழக்கும் வரைக்கும் அந்த வழக்கு நீதிமன்றத்தில் சென்று கொண்டிருந்தது. அதற்காக சாட்சியம் தான் இறக்கும் வரையில் சாட்சியம் அளித்துக் கொண்டிருந்த ஒரு பெருமகன் அவ்வாறு செயற்பட்டதன் காரணமாகத்தான் கயவர்களின் வலைக்குள் அவர் சிக்கப்பட நேர்ந்ததாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை பற்றி இந்த கொடுமையை பற்றி எல்லோரும் அறிய செய்த பெருமகன். மேலும் சொல்ல போனால் பாராளுமன்றத்தில் அவரை நான் பார்த்திருக்கின்றேன். அந்நாட்களில் கடமை காரணமாக நாங்கள் சில சமயங்களில் அங்கு செல்ல வேண்டும். அவர் நன்றாக பேசக்கூடியவர். குறிப்பாக அந்த நாட்களில் தமிழரசு கட்சியினுடைய பிரதிநிதிகள் கிழக்கு மாகாணத்தில் மட்டும்தான் இருந்தார். வரவு செலவு திட்டம் தொடர்பான பேச்சுக்களை அவரே நடத்தினார். அது மட்டுமன்றி நிபுணத்துவம் வாய்ந்தவர்களோடு கலந்துரையாடி கருத்துக்களை பெற்று மிக தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் தன் கடமையை செய்தார். மேலும் பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற பிரதிநிதிகள் அவரோடு அன்போடு மதிப்போடு பழகிக் கொள்ளக்கூடிய வகையிலே அவர் நடந்து கொண்டது என்னை பெரிதும் கவர்ந்தது. மட்டக்களப்பு மக்களுக்கு இயல்பாக உள்ள அந்த ஒரு பண்பை அவர் பிரதிபலித்தார். இப்பொழுது நான் சொல்ல போகின்றவற்றிலே சில பலருக்கு புரியாதிருக்கலாம், பல சிலருக்கு புரியாதிருக்கலாம். நான் சொல்வன இங்குள்ளவர்களுக்கு மட்டுமன்றி அப்பால் உள்ளவர்களுக்கும் தான் சொல்கின்றேன். ஏனென்றால் இவற்றை சொல்ல வேண்டிய ஒரு காலம் தேவை வந்திருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய கடந்த காலத்தை சற்று மறந்து இந்த நாட்களில் நடைபெறுகின்றவற்றை பற்றி சிந்திக்க வேண்டும். எவ்வாறு வருங்காலத்திற்கு நாங்கள் எங்களுடைய சமூகம் ஒரு நல்ல நிலையிலே அதை அவர்கள் நாங்கள் பட்ட அனுபவங்கள் இல்லாத சுபிட்சமாக வாழ வழியமைத்து செல்ல வேண்டும் என்ற விடயங்களை பற்றி உறுதியாக சிந்திக்க வேண்டிய காலம், உணர்ச்சி பூர்வமாக சிந்திக்க வேண்டிய காலமும் மறைந்துவிட்டது. அறிவியல் பூர்வமாக நாங்கள் சிந்தித்து செயற்பட வேண்டும். எல்லோரும் இணைந்து செயற்பட வேண்டும். இந்த கட்சியானது நாங்கள் பிறந்து வெகு அறியாத காலத்திலே 49ஆம் ஆண்டு ஆரம்பமானது. எங்களுடைய 20ஆம் நூற்றாண்டில் பிரித்தானியருடைய ஆட்சியிலே பிற தேசங்களில் பல சமூகங்கள் வாழுகின்ற தேசங்களில் காலனித்துவ ஆட்சி முடிகின்ற பொழுது எல்லா சமூகத்தவர்களும் கல்வி அறிவிலே மேம்பாடு அடையாதவர்களும் தங்களுடைய வருங்காலத்திற்கு என்ன நடக்கும், என்ன காப்பீடுகளை தேடிக்கொள்ளலாம் என்று சிந்தித்தார். அந்த காப்பீடுகளையும் பெருமளவிற்கு பெற்றுக் கொண்டார்கள். இந்த நாட்டிலே கல்வியில் 4 சமூகங்களிலும் முதன்மை சமூகம் என்று சொல்லிக்கொண்டு இருமாப்புடன் இருந்த காலத்தில் பெரும் தலைவர்களாக இருந்தவர்கள் கூட இந்த வழியை சிந்திக்கவில்லையே. வீராசார பிரதிநிதித்துவம்,
சமநிலை பிரதிநிதித்துவம் போன்ற ஒருவரும் ஒப்புக்கொள்ளாத விடயங்களைத்தான் அவர்கள் சொல்லி வந்தார். குறிப்பாக ராமநாதன், கண்டி பேருமநாயகம், ஜி பொன்னம்பலம் போன்ற பெருமக்கள் எங்களுடைய 20ஆம் நூற்றாண்டு வரலாற்றில் மிக பிரசித்தமானவர்கள். ராமநாதனை சொல்வார்கள் பிரித்தானிய சாம்ராஜ்யத்தில் 2வது மிக திறமான ஆங்கிலத்திலே பேச்சுவன்மை உடையவர் என்று சொல்வார். துணிவானவர், தேசாதிபதியோடு நேருக்கு நேர் வாதம் புரிகின்ற ஆற்றல் உடையவர். இந்த நாட்டு தமிழ் ஆசிரியர் தொழில் புரிந்தவர்களிலே ஆங்கிலம் கற்பிப்பதில், லத்தீன் மொழியை கற்பிப்பதில் கண்டி பேரும்பராயத்திற்கு இணையானவர்கள் விவரிப்பிருந்தது. களங்கமற்ற உள்ளம், தூய மனிதன், காந்தியத்தை பின்பற்றியவர். ஆனால் மகாத்மா காந்தியினுடைய பிரதானமான அரசியல் கோட்பாடுகளை பற்றி அவர் சிந்திக்கவில்லை, பொருட்படுத்தவும் இல்லை. காந்தியடிகள் சொன்னார், சுதந்திர இந்தியாவானது மொழிவாரி மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கும். இவர்களுடைய மனதிலே அது பதியவில்லை. பெரியவர் சொன்னார், ஜி பொன்னம்பலத்தினுடைய மறைவு நடந்த பொழுது சொன்னார், அவரிடமிருந்து பிரிந்து சென்ற பின்பு பேச்சுக்களையும் கேட்டிருந்த பொழுதும் சொன்னார், எங்களுடைய சமூகத்தவர்களில் இதுவரை காலம் ஒரு தலைவருக்குரிய பண்புகளை என்னவோ அத்தனையும் கொண்டவர் என்று புகழாரும் சூட்டினார். ஆனால் நான் சொல்வது என்னென்றால், அவர்தான் இந்த பிரச்சனைகளை நமக்கு வருவதற்கு அவருக்கு தடுத்திருக்கலாம், நல்ல பரிகாரங்களை தேடி இருக்கலாம். ஏனென்றால் சிங்கள மக்களே முன்வைத்தார்கள், என்ன மாறி இந்த நாட்டை பிரித்தானியர்கள் போகின்ற பொழுது எப்படியான அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி கண்டி பிரதானிகள் சொன்னார்கள், தனமோர் ஆணைக்குழு என்று சொன்னார்கள். இந்த நாட்டிலே வாழுகின்ற 3 பெரும்பான்மையினம் கரையோர நாட்டு சிங்களவர்கள், கண்டி நாட்டு சிங்களவர்கள், இலங்கை தமிழர்கள் ஆகிய 3 இனத்தவருக்கும் தனித்தனியான பிராந்தியங்களை அமைத்து சமஷ்டி ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். யாருடைய காதில் அது விழுந்தது? ராமநாதன் இருந்தார், கண்டி இருந்தார், ஈப்பனம் பெறும் பொழுதுதான் படிப்பை முடித்து கொண்டு இலங்கைக்கு வந்தார் என்று நினைக்கிறேன். அப்பொழுது பூரண சுதந்திரம் வேண்டும் என்று அதை டொனமோர் ஆணைக்குழு வழங்கவில்லை என்ற காரணத்தினாலே யாழ்ப்பாணத்து இளைஞர் காங்கிரசுடைய வேண்டுதலினாலே வடமாகாணத்தில் எல்லா தொகுதிகளிலும் ஒரு அபேட்சகர் தன் கட்டுப்பணம் செலுத்தவில்லை. முதலாவது இந்த ஸ்டேட் கவுன்சில் அரசு சபையிலே வடமாகாணத்துக்கு பிரதிநிதித்துவம் இல்லாத போது தமிழரசு கட்சியினுடைய ஸ்தாபகர் முதலாக தன்னுடைய தமிழர்களுடைய நிலையை அறிந்து ஒரு புதிய இயக்கத்தை ஏற்படுத்தி இந்த நாட்டினுடைய பூர்வீக வரலாறு பற்றிய நூல்களை எல்லாம் படித்து அதற்கமைய இலங்கை தமிழர்கள் 2000 ஆண்டுகளாக ஒரு தொடர்ச்சியான நிலப்பகுதியிலே வாழ்ந்தவர்கள், தங்களுக்கென அரச அமைப்புகளை கொண்டிருந்தவர்கள், அவர்களுக்கு தனியான காப்பீடு வேண்டும், அது ஒரு சமஷ்டி முறையிலே தான் வேண்டும்
இவ்வாறு சிந்திப்பதற்கு ஒரு பின்னணி. சுதந்திரமான இலங்கை சுதந்திரம் பெற்ற பொழுது டொனமோர் ஒரு தமிழர்களில் ஒரு பகுதியினர் வழங்கிய உரிமைகளை முற்றாகவே படித்துள்ளனர். 5 ஆண்டுகள் இலங்கையிலே வாழ்ந்தவர்கள் எல்லோருக்கும் குடியுரிமை வாக்குரிமை என்று அவர்கள் எழுதி வைத்து போனார்கள். இவர்கள் பொறுத்திருப்போம், காலம் வரும் பொழுது இதை பார்ப்போம் என்றிருந்து அவர்கள் போன பின்பு அந்த 2 உரிமைகளையும் பறித்துவிட்டார். அப்பொழுதுதான் பெரியவர் சொன்னார், அடுத்ததாக இலங்கை தமிழர்களில் கை வைப்பார்கள். தீர்க்க தரிசனமாக சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கின்றது? அவருடைய நினைவு பேருரையை நிகழ்த்திய முன்னைய ஜனாதிபதிகளில் ஒருவர் சொன்னார், இந்த நாட்டு அரசாங்கங்கள் எல்லாம் சுதந்திரத்திற்கு பின்பு இலங்கை தமிழர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய அரசியல் உரிமைகளை அகற்றுவதிலும் பொருளாதாரத்தை ஒடுக்குவதிலும் கல்வித்துறையில் அவர்களை ஓரம் கட்டுவதிலும் கலாச்சாரத்துறையில் புறக்கணிப்பதிலும் ஈடுபட்டார்கள். பகிரங்கமாகவே போய் பார்க்கலாம். கலாச்சாரம் தொடர்பாக, நாட்டு பாரம்பரியம் தொடர்பாக உள்ள பிரதானமான திணைக்களங்களில் போனால் பெருளளவுக்கு பேரளவில் கூட தமிழர் இஸ்லாமியர் கூட அந்த அளவுக்கு மோசமாகிவிட்டது. நெடுங்க அவற்றை பற்றி நான் சொல்லவில்லை. வேறு சில விஷயங்கள் உண்டு. தமிழரசு கட்சி ஆரம்ப காலம் முதல் தமிழர்களுடைய நலன்களை பேணுவது மட்டுமன்றி ஜனநாயகத்தை பேணுவதில் உறுதியான ஒரு இயக்கமாக இருந்தது. ஜனநாயகத்திற்கு விரோதமான அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் அதை எதிர்த்து வந்தது. ஏனென்றால் ஜனநாயக ஆட்சி நிலை பெற்றால் மட்டுமே இந்த நாட்டில் நாங்கள் போராடி அடிப்படையாக ஆறுதல் எங்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்ற இயல்பான உண்மையை அவர்கள் அறிந்திருந்தார்கள். இதற்காக அவர்கள் கொடுத்த விலை அளப்பரியது. வேறெந்த கட்சியோ இயக்கமோ வேறெந்த நாட்டிலும் தனது பிரதிநிதிகளை தலைவர்களை இந்த அளவிற்கு இழக்கவில்லை. இவர்களில் ஒருவர்தான் அரசாங்க படைகளினாலே தாக்கப்பட்டு அதனாலே பின்பு மாரடைப்பு வந்து 1960ஆம் ஆண்டு நடந்தார். மூதூர் தொகுதி முதலாவது பாராளுமன்ற அங்கத்தவராக வந்த ஏகாம்பரம் அவர்களை குறிப்பிடுகின்றேன். அதற்கு பின்பு இந்த ஈழம் விடுதலை போர் ஏற்பட்ட பின்பு நம்முடைய ஏற்பட்ட பிணக்குகளினால் ஏற்பட்ட அனர்த்தங்கள் பல தலைவரையே கொண்டு விட்டார். யோகேஸ்வரன் படுகொலை செய்யப்பட்டார். தர்மலிங்கம் படுகொலை செய்யப்பட்டார். ஆலால சுந்தரன் படுகொலை செய்யப்பட்டார். இதற்கு முன்பு இந்த மாவட்டத்தை மாவட்ட சபை தலைவர் இளைஞர் மிகுந்த ஆர்வம் மிக்கவர் ஆற்றலுடையவர் சம்பந்தமூர்த்தி படுகொலை செய்யப்பட்டார். யாழ்ப்பாண மாவட்ட சபை தலைவர் முதியவர் தன்னுடைய வாழ்க்கையை இந்த இயக்கத்திற்கே அர்ப்பணித்தவர் நித்திரை கொள்ளும் பொழுது கொலை செய்யப்பட்டார். அதுபோல வன்னி மாவட்டத்தில் தம்பாவிள்ளை படுகொலை செய்யப்பட்டார். இது மட்டுமா? இந்த தமிழர் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற
எங்கள் கட்சியினுடைய இணை கட்சிகளான கட்சிகளின் தலைவர்கள் உமா மகேஸ்வரன் கொழும்பு வீதியிலே போகின்ற பொழுது பிரேமதாசாவோடு பேச்சுவார்த்தையை நாம் நடத்தியிருந்த காலத்தில் அவர் படுகொலை செய்திருக்கிறார். EPRL தலைவர் பத்மநாபா என்று படுகொலை செய்யப்பட்டார் சென்னை மாநகர். அடுத்ததாக ஸ்ரீ சபாரட்னம் தன்னுடைய ஊரிலே ஒளிந்து மறைந்திருந்து மரவள்ளி தோட்டத்தில் இருந்த பொழுது தண்ணி குடிக்க வேண்டி தாகத்தினாலே தாங்க முடியாத தாகத்தினாலே நீராகாரம் கொடுங்கள் என்று சொல்ல அந்த கிராமத்து மக்களே காட்டி கொடுத்து உடனடியாகவே அவர் படுகொலை செய்தார். இது மட்டுமா, இந்த 13வது திருத்தச் சட்டம் போதாது, இதில் மாற்றங்களை செய்ய வேண்டும், அதை முன்னேற்ற வேண்டும் என்று பகிரங்கமாக தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் அபேட்சகராக வந்த ஒருவர் அவரை நாங்கள் படுகொலை செய்தோம். இரண்டாவது பேச்சுவார்த்தை கலைத்து பிரேமதாசா சொன்னார், சிங்கள மக்களை நான் பார்த்துக் கொள்வேன், அவருக்கு அந்த ஆற்றல் இருந்தது, மற்றவர்களிடம் இல்லை. நீங்கள் உங்களிடையில் ஒரு ஒருமைப்பாட்டுக்கு வந்தால் இதை நாங்கள் பேசி தீர்க்கலாம். அவர் போனார். இது மட்டுமா, எங்களுடைய பிரச்சனைகளை பற்றி பெருமளவிற்கு வந்த வாய்ப்புகளை தட்டி கழிப்பதில் நாங்கள் முன்னின்றிருக்கின்றோம். மற்றவர்களை பற்றி நாங்கள் குறை கூறும் பாரபட்சமுறையான முறையிலே தான் பேச வேண்டும். நாம் பிழை செய்து கொண்டு மற்றவனுடைய பிழையை சொன்னால் உலகம் கேட்க மாட்டோம். இப்பொழுது சொல்கிறார்கள், இந்த வெளிநாட்டு விசாரணை நடத்தி இருக்க வேண்டும் என்று சொல்லி அதனுடைய முடிவென்னவாக இருபக்கமும் படு கொலைகளை செய்திருக்கிறார்கள், படு துரோகங்களை செய்திருக்கிறார்கள். ஆனபடினாலே முடிவு அவர்களும் சொல்ல மாட்டார். ஏதோ ஒரு பக்கத்திலே தான் இப்ப குற்றங்கள் சொல்லப்படுகின்றன. 1958ஆம் ஆண்டு பண்டார் நாயக்காவோடு எங்களுடைய பழைய தலைவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை எழுதினார். அது பின்பு பௌத்த சங்கத்தாராலும் JR ஜெயபாலனுடைய தூண்டுதலினாலும் பத்திரிகைகளினாலும் பெரிதும் எதிர்க்கப்பட்டு கைவிடப்பட்ட பொழுதிலும் எங்களுடைய கோரிக்கைகள் பலவற்றை அது உள்ளடக்கி இருந்தது. அவற்றை நான் இப்பொழுது சொல்லவில்லை. ஆனால் அவர்களே GG பொன்னம்பலம் வந்து இது பரமார்த்த குழுவும் சீடர்களும் செய்த ஒப்பந்தம், இதுவா சமஷ்டி, இவர்களை அவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்று சொன்னார். இன்னொரு காலத்தில் அதே பொன்னம்பலம் அவர் முன்பு சொன்னது ஒற்றியாட்சிதான் தீர்வு. 65ஆம் ஆண்டு கூட அதை சொன்னார். 65ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்னம் தமிழ் சங்கத்திலே அவருக்கும் அமிர்தலிங்கத்திற்கும் இடையில் ஒரு விவாதம். பொன்னம்பலத்தினுடைய வாதம் ஒற்றியாட்சியிலே தான் நாங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் பலர் என்னிலிருந்து 2 சந்ததி பிந்தியவர்கள், இன்னும் பலர் ஒரு சந்ததி பிந்தியவர்கள், இதில் தெரியாமல் இருக்கலாம். இன்று அம்மையார் குமாரதுங்க அம்மையாருடைய ஆட்சி காலத்தில் பாராளுமன்ற தெரிவு குழு 2 கட்சிகளும் தெரிவு குழுவிலே அவர்கள் ஒரு தீர்மானத்திற்கு வந்து ஒரு புதிய அரசியல் அமைப்பினுடைய நகலையே அவர்கள் உருவாக்கினார். இந்த நகலில் எங்களுடைய பிரச்சனைகள் ஓரளவு இலங்கை இந்திய உடன்படிக்கையின் அடியொற்றி வந்தன. ஏனென்றால் இந்த தீர்வுக்கும்
இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை உதறி தள்ளிவிட்டு நீங்கள் போனால் 47ஆம் ஆண்டுக்கு தான் செல்ல வேண்டும். அது என்ன சொல்லியிருக்கிறார்கள்? இலங்கை சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள் பரங்கியல்பாடுகின்ற தேசம். இந்த 4 சமூகத்தவர்களும் தங்கள் மொழி, கலாச்சாரம், சமயம், பண்பாடு ஆகியவற்றை பாதுகாப்பதற்கு உரிமையும் தகுதியும் உடையவர்கள் என்று சொன்னார்கள். இந்த நாட்டிலே சிங்களம், தமிழ் ஆகியன ஆட்சி மொழிகளாக அமையும். அடுத்து சொன்னார்கள் ஆங்கிலம் இணை மொழியாக அமையும். அது அவர்களுடைய தேசத்து வழக்கு அனுபவத்தினாலே அறிந்து சொல்லப்பட்ட ஒன்று. இதன் பிரகாரம் தான் தமிழ் மொழிக்கு ஆட்சி மொழி என்ற நிலை வழங்கப்பட்டது. ஆனால் இந்த 13ஆம் திருத்தத்தை பொறுத்தவரை இந்த உடன்படிக்கையிலே சொல்லப்பட்ட எதிர்பார்க்கப்பட்ட விதத்திற்கேற்ப இலங்கை அரசாங்கம் நடந்து கொள்ளவில்லை. இருந்தாலும் இந்த உடன்படிக்கையிலே சொல்லப்பட்டிருந்தது, வடகிழக்கு மாகாணங்கள் தமிழ் பேசும் மக்களுடைய வரலாற்று ரீதியான தாயகம். எப்படியா இப்பொழுது ஒப்புக்கொள்றார்களா? தென்னிலங்கை இங்கு புறமக்களும் இருப்பார்கள். இது ஒன்றிணைந்த மாகாணமாக அமையும். சொல்லப்பட்டிருந்தது ஓராண்டுக்குள் பின்னென்று சொல்லிட்டு ஓராண்டுக்குள் கிழக்கு மாகாணத்தில் சர்வஜன வாக்களிப்பு வைக்கப்படும். அதன் பின்பு இந்த இணைப்பு நிரந்தரமாகும். ஜெயவர்தனா சொல்லியிருந்தார் என்றால், இதை சொல்லாவிட்டால் நான் இதை தென்னிலங்கை மக்களுக்கு இதை அவர்களை ஏற்றுக்கொள்ள செய்ய முடியாது. அவர் சொன்னது, இந்த சர்வஜன வாக்கெடுப்பு நடைபெறாது. நடைபெறவில்லை 28 வருஷமாக. பெண்களினாலே தான் அது நடைபெறவில்லை. நீதிமன்றம் அது நீதிபதி சொன்னதை நான் இப்ப சொல்ல அதுக்கு கேள்வி போச்சு. அப்பொழுது இந்த அம்மையாருடைய காலத்தை நகல் திட்டத்திலே சொல்லியிருந்தார்கள். ஏனென்றால் இப்பொழுது தெரியாது என்றால் பல விடயங்களை பத்திரிகைகள் பிரசுரிப்பதில்லை. காலையிலே வடிவெடுப்பார்கள் என்ற பயமோ, பணத்தை கொடுத்து வாங்கியிருந்தார்களோ. வீரேசனுடைய மாணவன் தான் ஆசிரியராக இருந்தார். பிரதம பத்ரா ஆசிரியராக இருந்தார். நல்ல ஞாபகம் இருக்கு. மாதொருபான் என்ற துணை பேரில் அவர் எழுதுவதென்றால் இல்லை. தலையங்கத்தில் எழுந்திருந்தார். ஒருவருக்கும் தேவையில்லாத இந்த பொதியை ஏன் சுமந்து கொள்ள வேண்டும் என்ற பொதி, இந்த தீர்வு திட்டம், அதிலே என்ன சொல்லப்பட்டிருந்தது? 13ஆம் திருத்தத்தில் உள்ள குறைபாடுகள் எல்லாம் நிவர்த்தி செய்வதற்கான வழிவகைகள் அங்கு சொல்லப்பட்டிருந்தது. நிறைவேற்று அதிகாரம் ஆளுநரிடமிருந்து முதலமைச்சருக்கு மாற்றப்படும். உங்களுக்கு தெரியும், 3 பட்டியல்களுடன அரசாங்கத்துக்குரிய பட்டியல், மாகாணத்துக்குரிய பட்டியல், பொது பட்டியல். இந்தியாவிலும் இப்படித்தான் இருக்கின்றது. ஆனால் அவர்களுடைய அனுபவம் வேறு. ஏனென்றால் பொதுப்பட்டியல் அந்த விடயங்களை மாகாணம் மேற்கொள்ளுகின்ற பொழுது அரசாங்கம் தடையாக அமைவதில்லை. என்றால் அங்கு ராஜாஜி சொன்னது போல சிறுபான்மையினர் அனைவரும் கூடி பெரும்பான்மையாக இருக்கின்றனர். அது மட்டும் சொன்னார்கள். இந்த பொதுப்பட்டியல் உள்ள விடயங்கள் எல்லாம் மாகாண சபைக்கு மாற்றப்படும்.
ஏற்கனவே நிலம் இருக்கு. நிலம் 13வது திருத்தத்தில் நிலம் போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் அதில் இருக்கு. இவர்கள் அதை அமல்படுத்தவில்லை. இதுக்கு மேலாக இதை செய்ய வேண்டும். அதற்கு மேலாக மிக முக்கியமானது என்னவென்றால் இந்த இறைமை பற்றியது. இறைமை என்றால் என்ன? முற்காலங்களிலே இறைமை சௌரன் என்று சொல்வார்கள். மன்னர், சர்வாதிகாரம். எங்களுடைய அரசுகளுக்கு சர்வாதிகாரம் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு சட்டவாக்க உரிமை அதிகாரம் இல்லை. சட்டத்தின் வளமையின் பாதுகாவலர்களாகத்தான் அவர்கள் ஆள முடியும். ஆனால் ஐரோப்பாவிலே பெரும் படைபலத்தை பெற்ற 17ஆம் நூற்றாண்டு ராஜ்யங்களில், பிரான்ஸ் போன்ற நாடுகளில், ரஷ்யாவில் அவர்கள் சர்வாதிகார ஆட்சியை அவர்கள் பெற்றுக்கொண்டார். அப்பொழுதுதான் இந்த முடியாட்சியிலே அது மக்களுடைய சுதந்திரங்களை ஒடுக்குகின்றது. இது எவ்வாறு நாங்கள் திருத்திக் கொள்ளலாம், மாற்றிக்கொள்ளலாம் என்று சிந்திக்க துவங்கினார். அரசியல் தத்துவ நெறி மலர்ந்தது. பிளேட்டோ, அரிஸ்டோட்டில் வசமிருந்து பின்பு திருச்சபையார் கைவிட்டு கைவிட்ட அரசியல் தத்துவம் புதிய பாதையில் மலர்ந்தது. சொன்னார்கள், இறைமை மக்களுடையது, பிரிக்க முடியாதது. அவ்வாறானால் எல்லா மக்களுக்கும் இறைமை உண்டு. ஒரு நாட்டிலே வாழுகின்ற எல்லா சமூகங்களும் அதிலே பங்கு கொள்ள வேண்டும். எங்களுக்கு அது முடிகின்றதா? இப்ப நான் பேசுகின்ற அரசியல் நகர் திட்டத்திலே சொல்லியிருந்தார்கள், இந்த நாட்டில் ஜனாதிபதி, பாராளுமன்றம், பிராந்திய சபைகள் என 3 மட்டங்களில் இந்த இறைமை பிரயோகிக்கப்படும். நீங்கள் எல்லாரும் படித்தவர்கள், முற்காலங்களை வழிநடத்துவர்கள் பலர், அதிகம் கல்வி அறிவில்லாதவர்கள், இந்த பட்டம் பெற்றவர்களும் அவர்கள் வரைப்பட்டு போய்விட்டார்கள். இதை பற்றி சிந்திக்கவார்கள். இப்பொழுது சென்ற ஆண்டு காலத்தில், ஆட்சியாளர் காலத்திலே ஜனாதிபதி சர்வ கட்சி மாநாட்டை கூட்டிய பொழுது போர் நடந்து கொண்டிருந்தது. அவர் சொன்னார், மிக கூடிய அளவு அதிகார பகிர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டத்தை நீங்கள் தயாரிக்க வேண்டும். அந்த நாட்டை அவர் சொல்லுகின்ற பொழுது போட்டுதற்குரியவர்களாகத்தான். பின்பு போர் முடிந்ததும் பேச்சுவார்த்தைக்கு நம்மவர்களை அழைத்திருந்தார். எல்லோரையும் தான் அழைத்திருந்தார். போனார். கூட்டமைப்பில் உள்ள எல்லா கட்சி தலைவர்களும் போய் பங்கு கொண்டார். தங்களுடைய திட்டத்தையும் அவர்கள் அங்கே ஒப்படைத்தார். பகிரங்கப்படுத்துவதில்லை என்பது இருதரப்பினருடையிலான ஒரு ஒப்பந்தம். கேட்கப்படாது. நாங்கள் என்னதை சொல்கிறோம் என்று மற்றவர்களும் சொல்லுவோம். இதை பார்த்து போட்டு அவையால் என்ன செய்கிறாங்க? அடுத்த கூட்டம் இந்த நாளைக்கு சொல்லி அது இன்னும் போடப்படுகிறது சொல்லி அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தை. ஜனாதிபதி சொன்னாராம், விடுதலை புலிகள் கேட்டவற்றைத்தான் நீங்கள் கேட்கிறீர்கள். அப்பொழுதுதான் அவருக்கு சொல்லப்பட்டது, இல்லை, நீங்கள் உங்களுடைய தலைவர்கள் என்னத்தை தருகிறீர்கள், காரணம் என்று சொன்னார்களோ அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்த நாட்டினுடைய வரலாற்றை திசை செலுத்தி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு கிடைத்தது. தெய்வாதீனமாக கிடைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். எமது பக்கத்தில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் களபலியாகி, அதிலும் பார்க்கப்பட்ட பன்மடங்கு பொதுமக்கள், மதகுருமார்கள் எல்லாம் பாடுபடையும் தங்களுடைய தொழில்களை இழந்து, பெற்றோர் பிள்ளைகளை இழந்து, பிள்ளைகள் பெற்றோரை இழந்து அநாதைகளாக இருந்தும்
இந்த துன்பங்களை எல்லாம் ஏற்பட்டதன் பயனாகவோ என்னவோ என்று சொல்லும் அளவில் ஒரு சந்தர்ப்பம் தரும். அவர்கள் சொன்னார்கள், ஜனநாயகத்தை மீட்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய நாட்டு ஆட்சி எங்கே போட்டு சென்று கொண்டிருந்தது. இப்படி பேசலாமோ? நீங்கள் வந்து கேட்பீர்களா? நான் பேசினால் இரவைக்கு டெலிஃபோன் குரல் வரும், அடுத்த நாளைக்கு நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். அவ்வாறான அப்பொழுதுதான் எங்களுடைய ஆட்கள், எங்களுடைய சமூகமானது இலங்கையில் உள்ள பெரும்பான்மையினரோடு கூடி நடந்தவற்றை எல்லாம் ஒரு புறத்தில் விட்டுவிட்டு ஒரு நல்ல விடயத்தான் அவர் ஒரு கடுமையான அறிக்கையை விட்டார். கேட்டார்கள், நீங்கள் இவர்களோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருக்கிறீர்களோ? ஓம், நாங்கள் இவர்களோடும் நெடுங்காலம் பேச்சு நடத்தி இருக்கின்றோம், வருங்காலத்திலும் நடத்துவோம், ஜாதிய இட உரிமையுடன் பேசுவோம். ஆனால் நாங்கள் எதையும் கேட்கவில்லை, அவர்களும் தாரம் ஒன்றொன்றையும் சொல்லவில்லை, அது எங்களுக்கு கேட்க வேண்டிய தேவையும் இப்படிஇல்லை என்று சொல்லி இந்த வார்த்தையினாலே தமிழ் மக்களுக்கு தென்னிலங்கையிலே ஒரு மரியாதை விழுந்தது. அவர்களுக்கு இருந்த விரக்தி எங்களுக்கு உள்ளது போல அவர்களுக்கு வெறுப்பும் ஏற்பட காரணங்கள் இருந்தது. அதை நான் சொல்ல தேவை. நீங்கள் ஒருவேளை நான் துரோகமாக சொல்றேன் என்று சொல்லலாம், பலர் அப்படி சொல்வதும் உண்டு. பரவாயில்லை என்றால் நான் பாராளுமன்ற தேர்தல்களுக்கு கேட்க போறதும் இல்லை, வேற எந்த தேர்தலும் கேட்க போறதும் இல்லை, தந்தாலும் நான் அதை ஒப்புக்கொள்ள போறதும் இல்லை. 16 வயதிலிருந்து இன்று வரைக்கும் ஒரே கொள்கையாக தான் நான் இருக்கேன். என்னுடைய கருத்தை அறிந்தும் படிக்கிற காலங்களில் எல்லாம் சிங்கள ஆசிரியர்கள் தான் எனக்கு போதித்தவர்கள். அவர்கள் எனக்கு தண்டனை வழங்கவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் பாப்பிலே 14 பேர் படித்தோம். சிறப்பு கலையிலே நான் தான் கூடுதலான பணிகளை பெறுவது. ஆனால் எம்மை ஒடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டவர்கள் எல்லாம் நமது சமூகத்தைச் சேர்ந்தவர். ஒரு முறை ஏதோ ஒரு கூட்டத்தில் நான் சமஷ்டி பற்றி பேசியிருந்தேன். தினகரனில் அது செய்தியாக வந்தது. எங்களுக்கு சில வருடங்களுக்கு மூத்தவர்கள் சிலர் இருந்தார்கள், பேர்கள் சொல்லப்படாது. அவர்களில் ஒருவர் இந்த செய்தியை வெட்டி வைத்துக் கொண்டு உரிய நேரத்திலே பயன்படுத்தலாம் என்று வைத்திருந்தார். 1970ஆம் ஆண்டிலே ஆட்சி மாறியது. அப்ப இவர்கள் பின்கலவால் தெரிவு செய்யப்படாது நியமனம் அங்கத்தவராகி அமைச்சராக ஒரு தமிழர் வந்தார். அவரோடு இவர்கள் நெருங்கிய உறவினர்களானார்கள். அவர்கள் சொன்னார்கள், என்னை பற்றி இந்த இதை பற்றி சொன்ன உடனே அந்த அமைச்சர் புண்ணியவான் போய் சொன்னார்கள் என்றால், ஏரிக்கரை பத்திரிகை நிறுவனத்திடம் என்னுடைய கட்டுரைகள் ஒன்றும் போடப்படாது என்று கருப்பு புள்ளியில் பட்டியலிட்டு அவர்கள் வைத்தார்கள். அதே போல ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலும் செய்தார்கள். ஏனென்றால் இந்திய பண்பாடு வரலாறு பற்றி ஒரு 10 உரைகளை நான் வானொலியில் நடத்தியிருந்தேன். ஸ்ரீலங்காவில் அது வந்தது. இதுதான் நான் செய்த பாவம். அங்கேயும் சொல்லப்பட்டது இதே மாதிரி முகாமைத்துவக்குழு கூடி செய்தது. 77ஆம் ஆண்டு இவர்களுடைய பெயர்களும் இந்த பட்டியலிலே என்னுடைய பெயரோடு இணைக்கப்பட்டலாம். அப்படி இருக்குதான் எங்களுடைய சாதனை. இப்பொழுது 2009ஆம் ஆண்டு போரிலே தோல்வியுற்றதும் எங்களுடைய சமுதாயம் பேரதிர்ச்சியில் இணை அனுபவிக்க நேர்ந்தது. வரலாறு காணாத பெருநாசம் ஏற்பட்டது.
பல்லாயிரக்கணக்கான குடிமக்கள் இதிலே பங்கு கொள்ளாதவர்கள் எல்லோரும் வெளிநாடுகளில் அதை இங்கே சொன்னார்கள். மற்ற நாடுகளுக்கு உதாரணமாக நாங்கள் குடிமகன் ஒருவரும் என்று இழப்பம் என்று நாங்கள் இதை நடத்தி பயங்கரவாதத்தை அடக்கி இருக்கின்றோம். உண்மையை ஒரு காலம் மறைத்து வைக்க முடியாது. உண்மைகள் எல்லாம் கசிந்து உலகத்திலே அது பரகசியமாகி பெரும் விடயமாகி இதிலே தான் நான் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். பாராளுமன்றத்தில் சென்ற நாள் முதல் கட்சியின் தலைவர் என்ற நிலையை அடைந்த ஒருவர் தான் எங்களுடைய இயக்கத்தில் பெரியவர். முன்பு பாராளுமன்றத்திலிருந்து கட்சியை விட்டு புதிய கட்சியை தொடங்கி தோற்று போனார். முதல் அமிர்தலிங்கம் முதல் முறை கேட்டு 52ஆம் ஆண்டில் தோற்று போனார். ஆனால் இப்ப இருக்கின்ற தலைவர் 77ஆம் ஆண்டிலே தெரிவு செய்யப்பட்ட நாள் முதல் இந்த கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவராகத்தான் இவரை பயன்படுத்தினார். அமிர்தலிங்கம் சிவசிதம்பரம் என்ன தீர்மானம் செய்தாலும் சம்பந்தனை கேட்காது செய்தது. இந்தியாவிற்கு போன பொழுதும் இந்திரா அம்மையாரை சந்தித்த பொழுதும் இவரை அழைத்து சென்றார். அதோடு அவர்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இவரிடம் அவர்கள் பேச்சுவார்த்தையிலே உணர்ச்சி வசப்படுவார்கள். உணர்ச்சி வசப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. எவ்வாறு நான் நடத்திய வட்டமேசை நாம் அமிர்தலிங்கம் அவர் மீது எனக்கு மிகுந்த அபிமானம் உண்டு. அவரை போல அரசியலை தமிழிலே பேசக்கூடிய ஒருவரை தமிழகம் அடுத்த 100 ஆண்டுகளுக்கு காண மாட்டேன். ராஜதுரையும் அவ்வாறு பேசக்கூடியவர் தான். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவர் தன்னுடைய நிலை மாறி அரசாங்கத்தோடு சேர்ந்திருந்தார். சம்பந்தர் பின்பு 2010ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் அவருடைய தலைமையில் 22 தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் தமிழர் கூட்டமைப்பு பிரதிநிதிகளாக சென்றார். அந்த காலத்தில் விடுதலை புலிகள் வந்ததனாலே கட்டாயமாக எல்லாரும் போய் வாக்களி. கொள்கையில் பறிபோன படுபாவிகள் பேரினத்தின் வாசியை எதிர்பார்த்து உன் உயிரை தூசியாய் துடைத்தது நியாயமோ ஐயா? நிலை அடுத்து ஒரு இருக்கிறது. இன்றைய நிகழ்வுக்கு யாழ்ப்பாணத்தில் நினைவு பேருரை ஆகியிருக்கின்ற வாழ்நாள் பேராசிரியர் உயர்ந்த சீனா பத்துநாதன் ஐயா அவர்களை காவல் இருக்கிறது. இந்த காவலத்தை பொன்னாடை போட்டி கௌரவம் செய்வது